ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆக்டிவேட்டட் சார்கோல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல்ன்றது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அதாவது ஒரு க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் ஒரு இரும்பு ட்ரம்லேயோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எரித்தோன்னா தென் அது வந்து தூளாக ரொம்ப பவுடர் ஆகாமல் மீடியம் இதில் இருக்கும் போது நம்ம எடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ண முடியாததுன்றதுனால நாங்கள் இப்போ ஓப்பன் இதில் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சிங்கெல்லாம் வந்து நம்மளோட தோட்டத்திலேருந்து எடுத்த தேங்காயிலேருந்து வந்த கொட்டாங்குச்சிங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் இதில் வந்து எரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக எரிய விடாமல் பார்த்துட்டே இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி தெளித்து அதை எடுத்துடணும். எடுத்து அதை காய வச்சுட்டு தென் நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா லெமன் ஜூஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். லெமன் ஜூஸில் அந்த காய வச்ச இந்த எரிஞ்ச கொட்டாங்குச்சிங்களை நம்ம ஊற வச்சுட்டு அண்ட் தென் அதை ஒரு 12 ஹார்ஸ் இல்லை ஒரு 1 டே வந்து நம்ம அதில் விட்டுட்டு அண்ட் தென் நம்ம என்ன பண்ணணும்னா அதை திரும்பி எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு ஐதர் நம்ம அதை வந்து ஒரு சார்கோல் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம், சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் ஆக்கிட்டு அதை சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சார்கோலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபில்ட்ரேஷன்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட வீட்டில் வந்து மழை தண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மழை தண்ணிக்கு இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபில்டர் மீடியாவாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து நம்மளோட குடிக்கிற தண்ணியோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இந்த சார்கோலை நாங்கள் வந்து எங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறோம்.